2026 விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? அகசிரியர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார். விருச்சிக ராசி பர்டிகுலர் விருச்சிக ராசியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், அதே நேரத்தில் இவங்களோட வழியாக இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே நல்ல பலன் எதிர்பார்க்கக்கூடிய நிலம் இருக்குது. விசாகத்துக்கு தான் இந்த வாட்டி விசாகம் இல்லாமல் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு மாறி இப்போ இதுக்கு வரப்போகிறார், கடகத்துக்கு வரப்போகிறார். கடகத்துக்கு வரத்தில் ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது. நல்ல வழிகள், நல்ல பலன்கள் காத்துன்னு இருக்குது. அதாவது 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி வரத்தில் நல்ல பலன். முதல்ல இந்த 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது விரயம் தாசி, செலவுகள் தாசி, ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனைகள், சில குழப்பங்கள், எதிர்பார்க்காத பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணங்கள் வரல, செலவுகள் அதிகமாகிடுச்சு. வேலையில் ஒரே குழப்பம், வேலையில் மாட்டின்னு தவிக்கிற மாதிரியே இருக்காங்க. வேலை மாறுமா, வேறு இடத்துக்கு போகலாமா, வெளிநாட்டில் இருக்க வேறு இடத்துக்கு போயே ஆகணும், வேறு இடத்துக்கு செயல் பண்ணணும், அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுது. ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த குழப்ப நிலைமைகள் தீராமல் இருக்குது. அது இல்லாமல் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை புது வீடு வாங்குறதோ வழியோ எந்த ஒரு செயலுமே நடக்காமல் இருக்குது. காரியங்கள் வெற்றி இல்லை, பிஸ்னஸில் வழிகள் இல்லை, அரசியலில் ஒரு புது வெற்றி எடுக்கணும், புது வழியான முயற்சிகள் பண்ணணும். அதுக்கான பலன்கள் அனுகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பங்குனி மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. பங்குனிலேருந்து சித்திரை, வைகாசி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆனி, ஆடி, ஆவணி, இந்த 6 மாதமே பெரிய பலன் காத்திருக்கு. பாக்கியாபதியில் போகிறதுனால வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது வேலையில் பெரிய போஸ்டிங் போயிடுவாங்க. வேலை எதிர்பார்க்காத வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் பயணங்கள் கிடச்சி அதை வேறு வேலையாக்கி அது ஒரு புது வழியாக பண்ணுவாங்க. தொழிலில் இன்வால்வ் பண்ணி நல்லபடி பண்ணுவாங்க. காரணம் பஞ்சமாதிபதி சனி இருக்கிறதுனாலே 4 ராகு இருக்கிறதுனாலையும் வழிகள் கிடைக்கும். எப்போ கோர்ட் கேஸில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்கு வழக்குகள் போய் அதில் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு இடத்தினால பிரச்சனை, வீட்டில் குதூகூலங்கள் வரும். ரெண்டாவது கல்யாணங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு புது மனை வாங்கி செயல் பண்ணக்கூடிய நிலைமை இது வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அது இல்லாமல் இவங்களோட உடல் உபாதைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா அசதி, முட்டி, ஆணுக்கு முட்டி, கால் வலி, அது இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ண நோய்கள் ஏற்படுறதுக்கான அமைய உண்டு. பெண்களுக்கு மாதவிடாய் இல்லைன்னா தலை ப்ராப்ளம், அவங்களுக்கு கண் பார்வை, இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இடுப்பு சம்மந்தப்பட்ட போன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் வரலாம். ஸோ இவங்க 2 பேருமே விருச்சிக ராசியில் இருக்க உடல் உபாதைகளை பார்த்துட்டோம். கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சில பிரச்சனைகள் உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்களோட பங்குனி மாதத்துலேருந்து பெரிய வெற்றியை பார்க்கலாம். அரசியலுக்கு பெரிய வெற்றி, புது யூகத்தை பண்ணி எல்லா செயலிலும் பெரிய வெற்றி எடுத்துகிட்டு இவங்க பேர் தான் முன்னிலை இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இவங்க வந்துடுவாங்க. பர்டிகுலராக அனுஷ நட்சத்திரம், அதுக்கு இன்னும் ஒரு பலங்கள் இருக்குது. ரெண்டாவது இவங்க மெயினாக முருகரை வேண்டது நல்ல ஒரு பலனை கொடுத்தாலும் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணி செயல் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தி, இந்த தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. சிவன் கோயில் போங்க அடிக்கடி, இன்னும் அமைதி கிடைக்கும், வழி கிடைக்கும். ஏன்னா பிள்ளைகள்னாலேயோ உறவுனாலேயோ சில அமைதி கிடைக்காம இருக்குது. இளமேட்ட வழிகள் போக பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏஎன்சி ஜுவல்லரி, மடிப்பாக்கம். நம்பிக்கை, தரம், பாரம்பரியமான கடை. ஏஎன்சி ஜுவல்லரி.